எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இந்த ப்ளவுஸோட டிசைன் தைக்கிற வீடியோ தான் நான் பார்க்க போறோம். நெக்குக்கும், கழுத்துக்கும் ஸ்கேலப் வச்சிருக்கேன். அது எப்படி தைக்கலாம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கேன்வாஸ்லாம் நம்ம வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆ இதுக்கு வந்து என்னுடைய சாரி தான். சரியா? அதனால வந்து இதுக்கு நீங்க ரேட் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல சொல்றேன். சரியா? ஏன்னா அவ்வளோ வேலை வாங்குது இந்த ப்ளவுஸுக்கு. நான் ரேட் எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க எப்பவும் போல நார்மலா ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கங்க. சரியா? நான் இதோட வீடியோ வந்து நான் உங்க ஷார்ட்ஸ்ல போடுறேன். கை கட் பண்ற வீடியோ. சரியா? இப்ப கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் வந்து ஃபேப்ரிக்கா மாரி விக்கும். அதாவது 10 மீட்டர் தான் குடுப்பாங்க. இப்ப நான் நெறைய வாங்குனோம்னா, நீங்க கடையில வாங்குனா 1/4 மீட்டர், 1/2 மீட்டர் வாங்குனோம்னா நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். நான் வந்து இது மாரி 10 மீட்டர் வாங்கி வச்சிருக்கேன். அதனால வந்து மொத்தமா வாங்கும்போது நமக்கு காசு கம்மியாகும். நீங்க 1/4 மீட்டர், 1/2 மீட்டர் வாங்குறப்போ காசு கூட வரும். சரிங்களா? நீங்க கொஞ்சமா தேவைக்கும் வீட்ல தைக்கிறீங்க அப்டின்னா, கொஞ்சமா 1/4 மீட்டர், 1/2 மீட்டர் வாங்கிக்கங்க. இப்போ நான் தேவையானத கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நம்ம நெக்குக்கும் வேணும், கைக்கும் வேணும் இல்லையா? நான் முதல்ல கைக்கு எடுத்துக்கிறேன். பாருங்க நம்ம கை சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஆ அப்புறம் நம்ம ஸ்கேலப் தைக்கிறதுக்கு ரவுண்டு இருக்கு இல்லையா? நான் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, மூடியில தான் வச்சு போட்டுருக்கேன். மூடியோட அளவும் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது மாரி நீங்க போட்டுக்கங்க. நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அது மாரி போட்டுக்கங்க. கேன்வாஸ் இது மாரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மீதி வந்து எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ஷார்ட்ஸ்லயே இது போடலாம்னு நெனச்சேன். ஷார்ட்ஸ்லயும் சொல்லணும். ஏன்னா நெறைய பேர் வந்து பெரிய வீடியோ பார்க்க மாட்றீங்க. பார்த்தா லைக்கும் போட மாட்டேன்றீங்க. அதனால வந்து லைக் போட்டு பாருங்க. சரிங்களா? உங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோலாம் போட்டுருக்கோம். ஒரு லைக் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டும் தான். ஏன்னா வந்து மத்தவங்க பார்க்கும்போதும் எவ்வளோ லைக் வந்திருக்குன்னு முதல்ல பார்ப்பாங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம கேன்வாஸ் வந்து பாருங்க, நான் 2 மீட்டருக்கு மேலேயே எடுத்திருக்கேன். அதாவது 2 இன்ச்சு சொல்லுவோம் இல்லையா? 2 இன்ச்சுக்கு மேலேயே எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க நம்ம மூடி வந்து நீங்க சாதாரணமா வீட்ல உங்களுக்கு எந்த அகலம் வேணுமோ, அந்த அகலத்துக்கு சென்டர்ல மூடி வந்து நீங்க மார்க் போட்டுக்கங்க. இது மாரி மார்க் இருந்தா போட்டுங்கன்னா உங்களுக்கு அப்படியே அழிஞ்சு போகாம இருக்கும். இது மாரி மார்க் போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தா மாரி நீங்க எந்த அளவு இது வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு கோடு போட்டுக்கங்க. நீங்க சாதாரண இன்ச் டேப்ல கூட 1 1/2 இன்ச்சு, 2 இன்ச்சு வருது உங்களுக்கு. ஆ நீங்க உயரம் அகலம்லாம் பார்த்தீங்கன்னா, முடியல. சரி அது அப்படியும் நீங்க மார்க் போட்டுக்கலாம். இது மாரி போடுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் வந்து நான் மூடி வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? இல்ல நம்ம அதுக்கேத்த மாரி என்ன சொல்லுவாங்க, போர்ட்ல கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன ஸ்கேலப் வேணுமா? இல்ல பெரிய ஸ்கேலப் வேணுமா? பார்த்துட்டு நீங்க அதுக்கேத்த மாரி முடிவு பண்ணிக்கங்க. நான் வந்து இந்த அளவு போதும்ன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா அகலம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாக்கும் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் வளைவு ஜாஸ்தியா இருக்க மாரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு தச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம அதையும் சொல்லணும்ல. வளைவு இன்னும் கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். சரியா? ம். இது மாரி போட்டுக்கிட்டு நான் எப்படி தைக்கிறேனோ அது மாரி தச்சுக்கோங்க. நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து கட் பண்ணாம ஸ்கேலப் டிசைன் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அத வந்து ரவுண்ட வந்து கட் பண்ணாம அப்ப தச்சுட்டு கட் பண்ணேன். இது வந்து கட் பண்ணிட்டு எப்படி போடலாம்னு சொல்லியிருக்கேன். பாருங்க 2 இன்ச்சு அகலம், 1 இன்ச்சு உயரம். சரியா? இப்ப நீங்க அகலம் கம்மி பண்ணணும்ன்றப்போ என்ன பண்ணணும்? ஆ அப்போ 2 இன்ச்சு போடுறப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். 1 1/2 இன்ச்சு, இது வந்து 3/4 இன்ச்சு. அப்படி போட்டீங்கன்னா அகலம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம விருப்பம் தான். சரியா? இது என்னோடதுனால என்னோட விருப்பத்துக்கு நான் தைக்கிறேன். இது தச்சுட்டு நான் பாருங்க மணிலாம் வச்சிருக்கேன். அது மாரி வச்சீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும். இப்ப நீங்க கட் பண்ணிட்டு தைக்கலாம். இல்ல நான் ஷார்ட்ஸ்ல ஏற்கனவே ஒரு ஸ்லீவ் தைக்கிறது போட்டிருப்பேன். கன்டென்ட் மாரி சொல்லி போட்டிருந்தேன். இந்த டிசைன் தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதையும் பார்க்கலாம். சரி நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அது மாரி தச்சுக்கோங்க. சிலதெல்லாம் சொல்ல மறந்துட்டா கூட. சரிங்களா? அயர்ன் பண்ணிக்கங்க. அயர்ன் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் வந்து ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் நல்லாருக்கும். இல்லன்னா கொஞ்சம் பறக்க தான் செய்யுது. அது மாரி அயர்ன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்பா நிக்கும். சரி அயர்ன் பண்ணும்போது நீங்க பாருங்க எந்த பக்கம் ஒட்டுது. கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிற பக்கம் தான் ஒட்டும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அத நீங்க பார்த்துட்டு எந்த பக்கம் ஒட்டுதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. ஃபேப்ரிக் பக்கம் அயர்ன் பண்ணி வச்சு வைங்க. ஏன்னா வந்து சில்க்ல வச்சு அயர்ன் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அது மாரி தச்சுக்கோங்க. சரியா? கைக்கு தச்சுட்டு நான் சாரிலருந்து பிட் எடுத்து அதே கலர்ல பிட் கிடைச்சது. நான் வந்து ஒரு 2 இன்ச் எடுத்து நான் கீழ வந்து நான் பிட்டு வச்சிருக்கேன் பார்டர் மாரி. சரிங்களா?
கழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வி கழுத்து வச்சிருக்கேன். வி கழுத்து வந்து நான் கேன்வாஸ்ல கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அது வந்து சின்ன ஸ்கேலப் வச்சிருக்கேன். சரிங்களா? பெரிய ஸ்கேலப் கழுத்துக்கு வச்சீங்கன்னா தூக்கிட்டு இருக்கும். அதனால வந்து கழுத்துக்கு மட்டும் நீங்க சின்ன ஸ்கேலப் தான் வச்சு போடுங்க. அப்பதான் அழகா இருக்கும். சரிங்களா? கையும் தச்சுட்டு அயர்ன் பண்ணுங்க. அப்பதான் அழகா வரும். இது மாரி தான் நான் சொன்னேன் இல்லையா 2 இன்ச்சு நம்ம துணி எடுத்துட்டு, நான் வந்து இது ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்க தச்சத நான் உங்களுக்கு காமிப்பேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படிதான் நம்ம வச்சு தைக்கணும். ஸோ ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரவுண்டு மேலயே திருப்பியும் ஒரு தையல் போடணும். இது மாரி தான் நம்ம முதல்ல நான் தச்சு எடுத்திருக்கேன். தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பெண் கழுத்தும் வந்து அதே மாரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க பெண் கழுத்த வந்து உயரம் வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்கேலப் போடுங்க. சரியா? நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஸ்கேலப் போடல. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் பார்டர் மாரி வச்சுக்கிட்டேன். இந்த பார்டர் இருக்கு இல்லையா? அந்த பார்டர மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். வி கழுத்து வச்சிருக்கேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும்னு சொல்லிட்டு. நாம எந்த கழுத்து வேணாலும் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் வந்து வி கழுத்து வச்சிருக்கேன். ஸ்கேலப் போடும்போது. நான் வீடியோல எப்படி காட்டுனோ அது மாரி போட்டுக்கங்க. நீங்க உங்க கழுத்தோட உயரம் நம்ம பேக் கட் பண்ணோம் இல்லையா? கட் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்கோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்தா மாரி நீங்க வந்து வி வந்து கட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ஸ்கேலப் போடுறதுக்கு எவ்வளோ வேணும்? அதுக்கு தகுந்த மாரி கேன்வாஸ் நீங்க மார்க் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தைக்கிறதுக்கும் வேணும் இல்லையா? அதனால வந்து அந்த அளவும் கரெக்டான அளவு வந்து நீங்க தையலுக்காக அளவும் எக்ஸ்ட்ரா விடணும். ரொம்ப எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம பாருங்க, தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். இது வந்து சின்ன சின்ன வளைவு தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கு நான் மூடிலாம் எதுவும் எடுக்கல. சின்ன சின்ன வளைவு தான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு நீங்க நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட மாரி பெரிய சின்ன முடி என்ன இருந்தா கூட போட்டுக்கங்க. இல்ல இது மாரி டேப்ல வந்து நீங்க வரைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாரி ரவுண்டு கூட போடலாம். நம்ம விருப்பம் தான். பாருங்க அத நான் மூடி போட்டு காமிச்சேன். இது வந்து நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். 2 விதம் இருக்கு. நம்ம விருப்பம் தான். சரிங்களா? இப்ப போட்டதுக்கப்புறம் நம்ம இது மாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, நீங்க நெக் வந்து அடிச்சு திருப்பிக்கங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டே ரவுண்டு கட் பண்ணி தைக்கிறனாலும் தைக்கலாம். ஸ்கேலப்பு அதுக்கப்புறமா ரவுண்டு கட் பண்ணாலும் கட் பண்ணலாம். நம்ம விருப்பம் தான். அதனால கட் பண்ணி தச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து 2 விதமாவும் தச்சிருக்கேன். தச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரியா? அவ்வளோதான். நம்ம தச்சுட்டு திருப்புனோம்னா இது மாதிரி வரும். சரிங்களா? அதுக்கு மேல நம்ம படிமான் தையல் போட்டு, அதுக்கப்புறம் வந்து அயர்ன் பண்ணிட்டு, ம் மணிலாம் வைக்கணும். அவ்வளோதான் பேக்கும், ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ப்ளவுஸு இப்படிதான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டே காமிச்சேன் இல்லையா? ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய டெய்லர் சம்மந்தப்பட்ட வீடியோ நெறைய வந்துட்டே இருக்கும். நெறைய கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ நான் உங்கள்கிட்ட போட்டுட்டே இருக்கேன். அதே மாரி லைவ்ல நெறைய கட்டிங் வீடியோ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். டவுட் இருக்கவங்க அத பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.